அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபாகரன், நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது தமிழ் இலக்கணம் சார்ந்த 16வது வீடியோ. ஆல்ரெடி நம்ம 405 வரைக்கும் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ 406வது கொஸ்டின்லேருந்து பார்ப்போம், சரிங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ பதிவானது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் வந்து எல்லா மார்க்கும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? எதுவுமே தப்பு பண்ணாத அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போவோம். 406வது கொஸ்டின். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, பால் ஊரும் அப்படிங்கிறது தான் ஆன்சர், சரிங்களா? 407. அடுத்த கொஸ்டின். இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைனர்ஸ் தேவையில்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்கலாம். வான் ப்ளஸ் ஒளி அப்படிங்கிற சேர்த்து எழுதுனா என்ன வரும்? வான் ப்ளஸ் ஒளி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, வான் ஒளி, சரிங்களா? அடுத்தது 408. களம் ப்ளஸ் ஏரி அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வரும்? களம் ப்ளஸ் ஏரி. ஆப்ஷன் டி, களமேரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது 409. பெயரறியா அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. பெயரறியா. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெயர் கூட்டல் அறியா. ஓகேங்களா? அடுத்தது 410. ஓடினான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? ஓடினான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். ஓகே, ஆப்ஷன் பி, ஓடினான்ங்கிறது ஓடு, அவ்வளோதான் வேர்ச்சொல். ஓகேங்களா? 411. சொன்னார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? சொன்னார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொல் அப்படிங்கிறது தான் சொன்னாரோட வேர்ச்சொல். 412. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர், அதாவது கொடு என்பதோட தொழிற்பெயர் என்ன? ஓகே, ஆப்ஷன் ஏ, கொடுத்தல் அப்படிங்கிறது தான் கொடு என்பதோட வேர்ச்சொல், சரிங்களா? அடுத்தது 413. தருகின்றனர் அப்படிங்கிற வினைமுற்றோட வேர்ச்சொல் என்ன? தருகின்றனர் அப்படிங்கிறோட வினைமுற்றோட வேர்ச்சொல். ஓகே, ஆப்ஷன் டி, தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். தருகின்றனோட வேர்ச்சொல் ஆப்ஷன் டி, தா. அடுத்தது 414. அகர வரிசையில் எழுதுக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆ இ ஐ ஓ ஓ. இது வந்து வரிசையாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்தது அதே அகர வரிசைப்படுத்துக்கு தான் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 415. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. அடுத்தது 416வது கொஸ்டின். இதையும் அகர வரிசைப்படுத்துங்க.
ஓகே, ஆப்ஷன் ஏ கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. சரிங்களா? கா கா கி கி கு அந்த கோ வரிசை. அடுத்தது 417வது கொஸ்டின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறைவனை பணிந்து ஃபஸ்ட்டு வரணும். பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அதாவது பணிந்து ஃபஸ்ட்டு வரணும், பணித்தனர் செகண்ட் வரணும். அப்படிங்கும்போது இதுதான் கரெக்ட். சென்டென்ஸும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர் அப்படின்னு வரக்கூடாது. அப்படி தான் பார்க்கும். ஓகேங்களா? இதில் பணிந்து மட்டும்தான் வந்திருக்கு. இது பணித்து அந்த சென்டென்ஸே காணும். இதில் ஃபஸ்ட்டு பணித்து கொடுத்துட்டாங்க, பணிந்தனர் கொடுத்துருக்காங்க. அதனால் சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது 418 சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. இதில் எந்த சொல் வந்து எழுத்து வழக்காக இருக்குது கரெக்டாக? ஆப்ஷன் டி பதில் சொல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாமே பேச்சு வழக்காக இருக்குது. 419 அருகுற அப்படிங்கிறதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? எதிர்ச்சொல். அருகுற அப்படிங்கிறதுக்கு ஆன்சர், அதாவது எதிர்ச்சொல் வந்து தொலைவில், மீனிங் வந்து அண்மையில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 420. இது ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த வேகம், வேறு ஒன்றும் இல்லை. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. இந்த 4 ஆப்ஷனில் எது கொழுந்து வகை அல்லாதது? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கீரைத்தண்டு அப்படிங்கிறது வந்து தண்டு வகை சேர்ந்தது வரும். இந்த 3மே கொழுந்து வகை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கொழுந்து வகை இல்லை. அடுத்தது 421 மரபு பிழையற்றதை எடுத்தெழுது. மரபு பிழையற்றதை எடுத்தெழுது. ஆப்ஷன் டி கூடை முடைந்தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து கூடை முடைந்தானுங்கிறத மரபு பிழை இல்லாமல், அதாவது சரியாக இருக்குது. மீதி எல்லாம் இது பால் பருகினான்னு வரணும், பால் குடித்தான் வந்திருக்குது. அம்பு எய்தான் வரணும், அம்பு விட்டான் வருது. சோறு உண்டான் வரணும், சோறு சாப்பிட்டான்னு வந்திருக்கு. அப்போ கூடை முடைந்தானுங்கிறது தான் கூடை முடையிறது. கரெக்ட். 422 அதேமாரி தான் மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. ஓகே, எருது எக்காலமிடம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்குது. மீதியெல்லாம் பாருங்க, கோழி கொக்கரிக்கிறதுக்கு வந்து கோழி கூவுன்னு போட்டிருக்காங்க, காகம் கரையும் இங்கே கத்துன்னு போட்டிருக்காங்க, மயில் அகவும் இங்கே அலரும்னு போட்டிருக்காங்க. அப்போ எருது எக்காலமிடம் அப்படிங்கிறதான் சரி. சரிங்களா? 423 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எடுத்தெழுதுக. என்ன அப்படின்னா உடலின் உறுப்பு. இந்த எந்த ஆப்ஷன் வரும்? உடலின் உறுப்பு. ஓகே, உடலின் உறுப்பு ஆப்ஷன் பி தலை. இதாக வரணும். சரிங்களா?
424வது கொஸ்டின். அதேமாரி தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இந்த அறிவு பகுதிக்கு எந்த ஆப்ஷன் வரும்? அறிவு பகுதி ஓகே. அறிவு பகுதிக்கு கரெக்டான ஒளி வேறுபாடு இது வந்து கலை, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது 425வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருள் என்ன? இந்த 4 ஆப்ஷனில் ஈக்கு உண்டான தவறான பொருள். ஆப்ஷன் சி, அணிகலன் தான் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. மீதி எல்லாம் ஈங்கிறது உயிரெழுத்து கரெக்டு தான். ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு, இது எல்லாமே ஈக்கு உண்டான ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணிகலன் ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. சரிங்களா? அடுத்தது 426வது கொஸ்டின். வயல் என்ற ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது இந்த வயலுக்கு இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். எந்த 2 சொல் வந்து வயலை குறிக்கும்? ஆக்சுவலாக இருபொருள் தருகன்னு சொல்லணும். வயலுக்கு உண்டான இருபொருள் தருக. இந்த வயலுக்கு உண்டான இந்த இருபொருள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பழனம்னாலும் வயல் தான், செய்னாலும் வயல் தான். சரிங்களா? இதில் வந்து சுடர்னா வராது, கழனினா வயலுங்கிறது ஓகே. காணி அப்படின்னா வயல் தான், ஆனால் கனல் வராது, அப்போ இதுவும் தவறு. தரிசு அப்படின்னா நிலம், அதாவது வயல் தான், இங்கே தீ கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ பழனம் செய் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 427. கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? கேட்டான். கேட்டான் என்ற சொல்லோட வேர்ச்சொல் ஆப்ஷன் பி, கேள். கேட்டான் கேள். ஓகேங்களா? கட்டளை வாக்கியமாக போடணும். 428. பாடு அதனுடைய தொழிற்பெயர் என்ன? ஆப்ஷன் டி, பாடுதல். பாடு அப்படிங்கிறதுக்கு பாடுதல். சரிங்களா? 429. அகரவரிசைப்படுத்துங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான். ஆக்சுவலாக நான் வரிசை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் வரணும், இல்லைன்னா நான் வரணும். எடுத்தோடனே நாக்கு வந்திருக்கு, மீதி எல்லாமே தப்பாக இருக்குது. எடுத்தோடனே நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான். சரிங்களா? 430வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. ஓகே, ஆப்ஷன் ஏ. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா?
ஓகே 431 குமரன் ஓவியம் வரைந்தான். எவ்வகை வாக்கியம்? குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 432 கொஸ்டின் நம்பர். இதுவும் அப்படி தான். தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஓகே, ஆப்ஷன் பி செயற்பாட்டு வாக்கியம் அப்படிங்கிறது தான் செயற்பாட்டு வினை. சரிங்களா? 433 இடிவிழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன? இடிவிழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ துன்பம். 434வது கொஸ்டின். இதில் தவறான இணை எது? ஓகே, ஆன்சரை பார்ப்போம். ஆப்ஷன் பி இதுதான் தவறாக இருக்குது. ரிப்பீட்னால் மறுபடியும் தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி வரும். கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி கரெக்டு தான். ஈக்குவல் அப்படின்னா சமம் கரெக்டு தான். யூஸ்னால் பயன்படுத்துதல், யூஸ் பண்ண பயன்படுத்துதல். ஓகே, அப்போ ரிப்பீட்டு மிகுதியாக அப்படிங்கிறது தான் தவறு. ஓகேங்களா? 435 மறுச்சொல், அதாவது சரியான இணை எது அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியான இணை? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். சைதாப்பேட்டை கரெக்டு தான். கும்பை கும்பகோணம். ஆக்சுவலாக கும்பைனா குடந்தை, அதாவது கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? அப்போ இது தப்பாக இருக்குது. மயிலாப்பூர் ரைட்டு. நெல்லை திருநெல்வேலி ரைட்டு. அப்போ 2 மட்டும் தவறு. மீதி 1 3 4 1 3 4. ஆப்ஷன் சி 1 3 4ங்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி. 436 நிறுத்தற்குறி அறிக எது சரியானது? 4 ஆப்ஷனில். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். 2 பேருக்கு உண்ட கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும்? தலைப்பிள்ளை அப்படின்னு பர்டிகுலராக ஒரு தலைப்பை சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரணும். 2 பேர் பேசும்போது டபுள் கொட்டேஷன் வரணும். டபுள் கொட்டேஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருந்தால் கமா குறி வரணும். லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வரணும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆக்சுவலாக இதில் ஃபுல் ஸ்டாப் கொடுக்கல, இருந்தாலும் அதுதான் கரெக்டு.
437 அதே தான். சரியான நிறுத்தற்குறி எந்த சென்டென்ஸில் கரெக்டாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி தான். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக குறிப்பிடுகிறது. ஒரு எழுவாயானது அதே சென்டென்ஸை பேஸ் பண்ணி 2-3 சென்டென்ஸ் சொல்லும்போது அங்கே என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் அரைப்புள்ளி வரணும். கரெக்டுங்களா? அப்புறம் சேர சோழ பாண்டியர் அப்படிங்கும்போது, இப்போ சேர சோழ பாண்டியர்னு பிரித்து சொல்லும்போது கமாக்குறி வரணும். லாஸ்ட்டாக வரும்போது கமாக்குறி வரக்கூடாது. அப்புறம் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. புரியுதுங்களா? ஒரு எழுவாயில் வந்து ஒரே அதை பற்றியே முத்தொள்ளாயிரம் அப்படின்னா அதை பற்றியே பேஸ் பண்ணி சொல்லும்போது அரைக்கால் புள்ளி வரணும். முக்கணி ஐவகை நிலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து சொல்லும்போது, இப்போ சேர சோழ பாண்டியர் பாண்டியர்களை பிரித்து சொல்லும்போது கமாக்குறி வரணும். அதுதான். ஓகே, 438 பசு என்பதன் சரியான சொல் என்னங்கிறாங்க. பசுவோட இளமை மரபு பசு. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பசு அப்படிங்கிற சரியான விடை வந்து குட்டி வராது, பசு குருளை வராது, பசு பரல் வராது, பசு கன்று தான் வரும். ஓகேங்களா? 439 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க. சுவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சுவர் என்ன வரும் இந்த 4 ஆப்ஷனில்? ஓகே, ஆன்சர் சுவர் எழுப்பினான். அவ்வளோதான். சரிங்களா? சுவர் கட்டினான், உண்டாக்கினான், அமைத்தான்லாம் வராது. சுவர் எழுப்பினான் தான். 440 இருபொருள் தருக. ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான இருபொருள் என்ன? கொஸ்டின் நம்பர் 440. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குதல் அப்படின்னா செய்தல், சமைத்தல் அப்படிங்கிறது தான் மீனிங் வரும். ஆக்குதல்னால் செய்கிறது, ஆக்குதல்னால் அந்த சோறாக்குறது, சமைக்கிறது, இப்படி தான் வரும். சரிங்களா? 441 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது அப்படிங்கிறது எங்கே வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதா வரணும். சரிங்களா? மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு தான் வரணும். 442 நகை அதனுடைய இருபொருள். நகை என்னும் சொல்லோட இருபொருள்.
ஆப்ஷன் சி நகைனா சிரிப்பு, நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவோம்ல, சிரிப்பு, அணிகலன். இதுதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 443. குறில் நடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. இந்த பாரினா என்ன வரும், இந்த பரினா என்ன வரும்? ஓகே, ஆன்சர் பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஆப்ஷன் சி தான். பாரினா வள்ளல், பரினா குதிரை. சரிங்களா? ஆப்ஷன் சி. 444வது கொஸ்டின். காஸ்மிக் ரேஸ் அதனுடைய கலைச்சொல் என்ன? காஸ்மிக் ரேஸ். ஆன்சர் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஆப்ஷன் ஏ. காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். 445. நூலோட கலைச்சொல் என்ன? அதாவது ஆங்கில சொல் என்ன? நூல். எல்லாமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரெட் அப்படின்னா நூல். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 446. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவரை என்னன்னு சொல்லுவோம்? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவரை. கொஸ்டின் நம்பர் 446. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுகர்வோர். ஆப்ஷன் ஏ நுகர்வோர். 447. பின்வருவனவற்றை பொருத்தி விடை அறிக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆனா நிறை, ஆடுனா மந்தை, 4 3, ஒளிக்கற்றைன்னு வரும் 2, கல் குவியல் 1. அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? 448. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே ஓர் வரும்னு சொன்னோம். இப்போ உயிரெழுத்து அழகிய உயிரெழுத்து வந்திருக்கு. இது இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். இந்த பியில் மட்டும்தான், பிசியில் மட்டும்தான் ஓர் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் கணக்கு வைக்கக்கூடாது. சரி, இந்த ரெண்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இது தவறாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. 448 ஆப்ஷன் சி.
449. சரியான தொடரை தேர்ந்தெடு. எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே. அருமருந்து என எதை சொல்கிறாங்க அப்படின்னா அருந்தும் உணவே அப்படின்னு அறிஞ்சவங்க. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவோட கடைசி கேள்வி 450. சரிங்களா? ஒருமைப்பன்மையை நீக்கி எழுதுக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டி வந்து பாருங்கள், இந்த மரங்கள்னு இப்படி முடியவே முடியாது. அப்போ இது முதல்ல தப்பு. மரம் சிங்குலரு, இங்கே வளர்ந்தனன்னு ப்ளூரலில் கொடுத்துருவாங்க. அப்போ இதுவும் தப்பு. மரங்கள்னு கொடுத்து வளர்ந்தது, இது வந்து ப்ளூரல் பன்மையில் இருக்குது, இங்கே வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது இது ப்ளூரல், இதுவும் வந்து வளர்ந்தன அப்படிங்கிறத வரணும். அப்போ ஆக்சுவலாக 450ஓட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 45 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். சரிங்களா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45க்கு 45 அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? வேணால் இந்த வீடியோ பதிவில் எல்லாருமே எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் இலக்கணம் சார்ந்த சில கிரிட்டிக்கலான இருக்கிறதையும் நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். சரி, ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமி நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.